ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம இந்த vlogல என்ன பண்ண போகிறோம்னா, அதுக்கு முன்னே வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டான நியூஸ் வந்து ஷேர் பண்ண போகிறேன். நாங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகிறோம். நாங்கள் சிப்லிங்ஸ் வந்து நாங்கள் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகிறோம். எங்கே இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகிறோம்னா பாலி வந்து நாங்கள் போகிறோம். ஸோ அதுக்கான இதோட வந்து சேனல் ஃபுல்லாகவே இதுக்கு பிறகு நாங்கள் ட்ரிப் போகிறதுலேருந்து எல்லாமே வந்து கண்டினியூஸாக vlog-ஆக வரும். ஸோ இந்த vlog எதுக்குன்னா, இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகிறதா பாலி போகிறதுக்கு வந்து பேக்கிங் vlog தான் இந்த vlog ஃபுல்லாகவே இருக்கும். எப்படியும் இந்த ட்ரிப்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் இந்த vlog எல்லாமே வரும். அதுக்கு வந்து நம்ம டே 1 டே 2 டே 3 நம்ம என்னெல்லாம் பண்ணோம், ஃபுல்லாக என்ஜாய் பண்ணது எல்லாமே வந்து vlog-ஆக வரும். ஸோ இந்த vlogல என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து பேக்கிங் ஃபார் ஆர் ட்ரிப் அதெல்லாம் பார்க்க போகிறோம். எப்படி பேக் பண்ண போகிறோம், என்ன திங்ஸ்லாம் எடுத்து வைக்க போகிறோம். ஸோ இது நம்ம அதுதான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, நாங்கள் அப்படியே வந்து பேக் பண்ணுறதுக்கு வந்துட்டோம். ஸோ நாங்கள் வந்து எத்தனை சூக்கேஸ் எடுத்துகிட்டு போகிறதா இருந்துச்சுன்னா 3 சூக்கேஸ் எடுத்துகிட்டு போகிறதா இருந்துச்சு. லார்ஜ், மீடியம், ஷார்ட் 3 சைஸ் சூக்கேஸ் எடுத்துகிட்டு போகிறதா மாதிரி இருந்துச்சு. ஷார்ட் எங்ககிட்டே வீட்டில் இருந்துச்சு. 2 சூக்கேஸ் மட்டும் நாங்கள் வாங்கினோம், லார்ஜ் மீடியமும். ஸோ அதுக்கு பேர் வந்து பெட்டில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு லார்ஜ் சைஸ் தான் நாங்கள் வந்து இப்போது வந்து பேக் பண்ண போகிறோம். லார்ஜ்னால 2 சைடும் நல்ல ஸ்பேஸ் இருந்துச்சு. ஸோ ஒரு சைடு வந்து எங்கள் அக்கா ட்ரெஸ்ஸும் ஒரு சைடு நான் என்னோடய ட்ரெஸ்ஸும் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பிளான் வச்சுருந்தோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எங்கள் அக்கா வந்து இப்போ அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கா. அண்ட் நம்மளோட ட்ரிப்போட பிளானை பற்றி சொல்லணுன்னா, மொத்தம் 6 days அண்ட் 5 nights ஸ்டே அங்கே வந்து வருது. பாலியில் நாங்கள் பண்ணுறோம். ஸோ கனெக்டிங் ஃப்ளைட்ஸ் மூலமாக தான் நாங்கள் போகிறோம். இங்கேருந்து சென்னை டு சிங்கப்பூர் அண்ட் சிங்கப்பூர் டு பாலி போகிறோம். நாங்கள் வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் தான் போகிறோம். என்னைக்கு போகிறோன்னா Jan 12 நைட் எங்களுக்கு வந்து ஃப்ளைட்டு. ஸோ டைமிங் இங்கேருந்து சிங்கப்பூருக்கே நாங்கள் 3 hours வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ பாலிக்கும். ஸோ அதனால் நாங்கள் வந்து மண்டே நைட்டு இங்கே ஃப்ளைட்னா டூஸ்டே ஒரு ஆஃப்டர்நூன் போல் தான் அங்கே போய் சேருவோம். 11-12 போல் தான் சேருவோம். வரத்துக்கும் அது மாதிரி தான் ஃப்ளைட்டு. சண்டே தான் எங்களுக்கு ஃப்ளைட்டு. ஸோ அங்கே காலையில் ஒரு 10 o'clock கிளம்புனா இங்கே இந்தியாவுக்கு நான் வரதுக்கு நைட்டு ஒரு 10 or 12 கிட்ட ஆயிரும். ஓகேவா, அதுதான் வந்து எங்களோட பிளான். டேட்ஸு, நாங்கள் எத்தனை நைட் ஸ்டே பண்ணுறோம் அதெல்லாம் அதுதான் பிளானு. அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் எடுத்து வைக்கணும். ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் எடுத்து வச்சுட்ருக்கோம் எல்லாத்தையும். நைட் ட்ரெஸ்ஸு அண்ட் எல்லாத்துக்கும் ட்ரெஸ்ஸு, வாட்டர் ஸ்போர்ட்ஸுக்கு எல்லாமே நான் வந்து எடுத்து தான் வச்சிட்டோம். சும்மா நேரத்தில் நான் வந்து ட்ரெஸ்ஸை கூட மடிக்க மாட்டேன், எடுத்து வைக்க பீரோவில். ஆனால் பாருங்கள், இப்போ வந்து ரொம்ப பொறுப்பாக ட்ரிப்பு போகிறதுனால எல்லாத்தையும் கரெக்டாக அரேஞ்ச்லாம் பண்ணி நாங்கள் ஷாப்பிங்கெல்லாம் பண்ணியிருந்தோம். அதாவது வந்து ஆல்ரெடி தீபாவளிக்கு ஷாப்பிங் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ட்ரெஸ்ஸே எங்கிட்ட நிறையா இருந்துச்சு, அந்த ட்ரெஸ்ஸும். ஸோ அதுக்கு நாங்கள் டிமார்ட்டில் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணணும். அதுக்கெலாம் வந்து டேக்லாம் கட் பண்ணிட்டு அதெல்லாம் எடுத்து வைக்கிறேன். ஸோ 2 சைடு எடுத்து வச்ச பிறகு ஓரளவுக்கு அந்த சூக்கேஸ் ஃபுல்லாக ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரா கவர்ஸ் அண்ட் அங்கே போய் நான் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான ஹேண்ட் பேக்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணால் ஃபுல்லாக என் சைடு ஃபுல்லாகவே ஆயிடுச்சு. அக்கா சைடு மட்டும் தான் கொஞ்சோண்டு இருந்துச்சு. அதுக்கும் வைக்கிறதுக்கு நாங்கள் ப்ராடக்ட்ஸ் வச்சுருந்தோம். அதனால் கரெக்டாக இருக்குது. லார்ஜ் சூக்கேஸ் ஃபுல்லு. மீடியமில் வந்து என் தம்பி வைக்க போகிறான், மீடியமில். அண்ட் இப்போது வந்து கம்மிங் டு அவர் காஸ்மெட்டிக்ஸ் ஸ்கின் கேர்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படிலாம் ப்ராடக்ட்டுன்னு சொல்லிட்டு காஸ்மெட்டிக்ஸ்லாம் அங்கே எதுவுமே இருக்காது. அப்படி சொன்னிங்கன்னா சொல்லணுன்னா, ஏன்னா வந்து நான் எடுத்து வைக்கிறது வந்து கண்டிஷ்னரு, ஃபேஸ் வாஷு ப்ளஸ் அந்த ஆயில் ஐட்டமு அதுதான் நான் எடுத்து வைக்கிறேன். வேறு எதுவுமே அங்கே அவ்வளோ இருக்காது காஸ்மெட்டிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா வந்து 1 week நம்மளால் ஆயில் இல்லாமலாம் இருக்க முடியாது. பயங்கர ட்ரை ஆகிரும் ஹேர், சும்மாவே ட்ரையான ஹேரு. அதனால் அண்ட் பவுட்ரு வந்து ஒயிட் டோன் பவுட்ரு, அதுக்கு சோப்பெலாம் எடுத்து வச்சுக்கிட்டோம். எப்படியும் ஹோட்டலில் இருக்கும், பட் நாங்கள் எங்கள் இதுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். நாங்கள் யூஸ் பண்ணுற சோப் எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்கு ஷாம்பு பார்த்திங்கன்னா, ஷாம்பு வந்து நாங்கள் பேக்கெட் ஷாம்பு தான் எடுத்து வச்சோம். ஏன்னா வந்து பாட்டில்னால் ஸ்பேஸும் அதை ஃபில் பண்ணிடும் பவுச்சில். ப்ளஸ் வந்து இதனால் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி இல்லை, யூஸ் பண்ணிவிட்டு அங்கே த்ரோ பண்ணிட்டு வந்துடலாம். அந்த பேக்கேஜை திருப்பியும் அவ்வளோ பெரிய ஷாம்பு பாட்டில் எடுத்துகிட்டு வர முடியாதுங்க. எதுக்கு தூக்கிட்டு போயிட்டு திருப்பி எடுத்துகிட்டு வரணும், அதுக்காக தான் அந்த பேக்கெட் ஷாம்பு எடுத்து வச்சுருந்தோம். அதுக்கு பேர் வந்திங்கன்னா ரோஸ் வாட்டரு எல்லாமே நேச்சுரல் ஐட்டம்ஸாக, அதாவது கடலை மாவு, முல்தானி மிட்டி அப்படி தான் எடுத்து வச்சோம். ஏன்னா வந்து அதுதான் நானும் எங்கள் அக்கா ஃபாலோ பண்ணுற ஸ்கின் ரொட்டீன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோலாம் வேறு எதுவும் எக்ஸ்பென்சிவாலாம் நாங்கள் செலவு பண்ண மாட்டோம் ஸ்கின் கேருக்கு. அதனால எனக்கு ஸ்கின் கேரை பற்றி அவ்வளோவா தெரியாது. வெறும் இந்த கடலை மாவு இதெல்லாம் தான் எனக்கு தெரியும். அதை தான் நாங்கள் எல்லாம் எடுத்து வச்சோம். அக்கா பர்ஃப்யூம் எடுத்து வச்சோம். காஸ்மெட்டிக்ஸில் வந்து நான் ஐலைனர் யூஸ் பண்ணுவேன். காம்பேக்ட் பவுடர் கூட நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் அவ்வளோவா. சன்ஸ்க்ரீன் கூட யூஸ் பண்ண மாட்டோம். வெறும் ஒரு லிப்ஸ்டிக்கு, ஒரு நியூட் ஷேட் லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் காஸ்மெட்டிக்ஸை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த குட்டி குட்டி பேக் இருக்குது பார்த்திங்களா, அந்த பேக்கில் வந்து நாங்கள் எங்களோட இயரிங்ஸு, செயின், ப்ரேஸ்லெட்ஸ் அங்கே போய் போடுறதுக்கான எக்ஸ்ட்ரா செட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம். அதில்
அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இது வந்து ஒரு 3 வாஷ் பேக்கு மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அந்த 3 வாஷ் பேக்குமே வந்து. ஸோ அந்த 3 வாஷ் பேக்லேயும் தான் இதெல்லாமே ஃபிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதாவது பேஸ்ட்டு, ஷாம்பு எல்லாமே வந்து இதில் ஃபிட் பண்ணிட்டோம் 3த்துலேயுமே. அவ்வளோதான் எங்களோட பேக்கிங் முடிஞ்சிச்சு. மீடியமில் வந்து என் தம்பியோட க்ளோத்ஸு அண்ட் ஷார்ட்டில் வந்து ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து வைக்க போகிறோம் ஷார்ட் சைஸ் சூட்கேஸில். ஸோ ஸ்டே கனெக்டட் ஃபார் அவர் பாலி சீரீஸ் எபிசோட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு. அண்ட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் சுனிதா. ஸோ பாய், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கம்மிங் சூன் பாலி சீரீஸ்.